விவோ X300 Pro அண்ட் ஓப்போ ஃபைண்ட் X9 Pro இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து ஃபிளாக்ஷிப் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க இந்தியாவில் நவம்பர் மாதம். இந்த ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன் வந்து வாங்கலான்னு ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. இந்த டைம் வந்து விவோ X300 Proவோட ஓப்போ ஃபைண்ட் X9 Pro தான் வந்து ஓவராலாக நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ரிவ்யூவுமே வந்து சைனாலேருந்து போட்டிருக்காங்க. நான் நிறைய ஃபாரின் ரிவ்யூலாம் பார்த்தேன், எல்லாருமே வந்து ஓப்போ தான் பெட்டர்னு சொல்கிறாங்க. இந்த டைம் வந்து போன டைம் வந்து உங்களுக்கு பேட்டரியில் வந்து விவோ X200 Pro தான் பெட்டராக இருந்துச்சு. எல்லா ஃப்ளாக்ஷிப்போட பெட்டரான பேட்டரி லைஃப் வந்து விவோ தான். இந்த டைம் வந்து ஓப்போ தான் பெட்டரான பேட்டரி லைஃப். ஆனால் 7500 mAh கொடுக்காங்க. இந்த டைம் வந்து விவோவில் வந்து 6510 mAh தான் கொடுக்காங்க. ஒரு 1000 mAh வந்து கம்மியாக தான் கொடுக்காங்க ஓப்போவை கம்பேர் பண்ணும்போது. அதனால வந்து ஐஃபோன் 17 Pro Maxோட வந்து பேட்டரி ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ஓப்போவில். இது மட்டும் ப்ளஸ் பாயிண்ட் இல்லை, கேமராவும் வந்து உங்களுக்கு வந்து விவோ X300 Proக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. விவோனாலே வந்து கேமரா தான் ஃப்ளாக்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். அதுக்கு ஈக்குவலாக அந்த டைம் வந்து ஹேசல் பிளேடு வந்து 200 மெகாபிக்சல் வந்து டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து கேமரா சாம்பிள்ஸ்லாம் பார்த்தேன். ஒரு ஃபோட்டோ வந்து விவோ பெட்டராக இருந்தால் இன்னொரு ஃபோட்டோ வந்து ஓப்போ பெட்டராக இருக்கும். ஒரு வீடியோ வந்து விவோ பெட்டராக இருந்தால் இன்னொரு வீடியோ வந்து ஓப்போ பெட்டராக இருக்கும். அதனால வந்து ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி ரெண்டுமே சேம் தான். ஓவராலாக பார்க்கும்போது ட்ரீட்டிங் இன்ஜின் வந்து ஓப்போவில் இருக்குது. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கும் ஒரு 3 years 4 yearsக்கு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால வந்து இந்த டைம் வந்து தமிழ் ரிவ்யூ வந்து எப்படியும் 2 வாரத்தில் வந்து எல்லாருமே போடுவாங்க. டாப் ரிவ்யூஸ் வந்து போடுவாங்க யூடியூப்ல. ஃபோன் லான்ச் ஆனதுக்கப்புறம், ஓப்போ லான்ச் ஆனதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே வந்து ஓப்போ தான் இந்த டைம் வந்து சஜஷன் பண்ண போகிறாங்க. நிறைய பேர் வந்து ஓப்போ தான் சஜஷன் பண்ணுறாங்க. ஃபாரின்ல உள்ளவங்க எல்லாருமே விவோவோட ஓப்போ இந்த டைம் பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. ஃப்ளாக்ஷிப் மொபைல் கண்டிப்பாக 1 லட்ச ரூபா கிட்ட வரும். 90,000 1 லட்சம் வரும். கண்டிப்பாக அந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 ஃபோனில் எது பிடிச்சிருக்கோ கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அந்த ஓப்போ தான் இந்த டைம் வந்து பெட்டராக வருது.